வணக்கங்க. இன்னைக்கும் நம்ம ஒரு அருமையான கதை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, கபீர் தாஸ் அவரோட கதை தாங்க. 14ஆம் நூற்றாண்டுல கபீர் அப்படின்ற ஒரு ஞானி வாழ்ந்து வந்தாருங்க. அவரு பெரிய ஒரு ஞானியா இருந்தாலுமே அவரு குடும்பஸ்தன் தாங்க. குடும்பத்துல மனைவி அப்புறம் மகன் இவங்களோட வசிச்சு வந்தாருங்க. பெரிய கவிங்க. இன்னைக்கும் அவரோட கவிதைகள் வந்து பாலிவுட் மூவிலெல்லாம் ரொம்ப பெருசா பேசப்படுது. அவரோட கவிதைகளை வச்சு நிறைய பாட்டுகள் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அவரு ஒரு பெரிய மகான்க, பெரிய ஞானி. அது அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதை எப்படி அவர் வந்து டேக்கிள் பண்ணாரு அப்படின்றத நம்ம இதுல பார்க்க போறோங்க. ஸோ மனைவி மகனோட ரொம்ப ரொம்ப அன்பாவும் ரொம்ப அழகாவும் அவரு வாழ்ந்து வந்துட்டு இருந்தாருங்க. அவரு பெரிய ஞானி மட்டும் இல்ல, பெரிய கவியும் கூட. அவரு நிறைய பஜனை பாடுறது, அப்புறம் பரமாத்மா கூட இந்த மாதிரி பாட்டு மூலமாகவும் கவிதை மூலமாகவும் அந்த பரமாத்மா கூட இணைகிறது ரொம்ப அவருக்கு பிடிச்ச விஷயங்க. இது மட்டும் இல்ல, அது அவர் வீட்லயே தினமும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பஜனையோட கூடிய அந்த பாட்டு கச்சேரிகள், பாடல்கள், அப்புறம் ஞானத்தை வழங்குறது, இது எல்லாமே அவரு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருங்க. ஸோ எங்கிருந்தோ தூரத்துல இருந்தெல்லாம் அந்த கபீர் ஞானியை பார்க்கறதுக்கு மக்கள் எப்பயுமே மோதிட்டே இருந்தாங்களாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 200ல இருந்து 500 பேர் கூட வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவர் வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்னா, சாதாரண ஒரு குடும்பத்துல ஒரு நெசவு தொழில் செஞ்சு துணிகளை ஆடைகளை உற்பத்தி பண்ணி அதை கொண்டுட்டு போயிட்டு சந்தையில கொடுத்து அதுல வர காசை வச்சு அதுல வர ஆதாயத்தை வச்சுதான் அவரு அன்றாட வாழ்க்கைய அவர் மனைவி அவர் மகன் 3 பேரும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்கு மக்கள் வந்துட்டே இருந்தாங்க. வரவங்களை இப்படியே பஜனை பண்ணிட்டே அந்த பாட்டு கச்சேரி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல சாப்பாட்டு நேரமும் வந்துருங்க. அப்போ நேரம் போறதே தெரியாது. சாப்பிடாம மக்கள் போயிடக்கூடாதுன்ற அந்த நல்ல ஒரு மனசு அவருக்கு. எப்பயுமே இருங்க, போகாதீங்க, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு கபீர் எப்பயுமே சொல்ற வழக்கம் உண்டுங்க. அவரு சம்பாதிக்கிற காசு அவரு குடும்பத்துக்கே சில சமயம் பத்தாதுங்கும் போது 100 200 200க்கு மேலாம் எப்படி அவரால் சமாளிக்க முடியும்? இருந்தாலுமே அந்த மனசுங்க அவருக்கு சாப்பாடு போடாம அனுப்பக்கூடாது மக்களை அப்படின்னு அவர் வழக்கமா ஒரு கடையில வந்து கடன் வச்சுட்டு இருக்காருங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அந்த மக்களை வந்து சாப்பிட சொல்லி கபீர் சொல்றாரு. அப்போ ஒரு மனைவி வந்து வீட்டுல எந்த பொருளுமே இல்லை. அப்போ இவ்வளவு பேருக்கு சமைக்கணுமே அப்படின்னு வேக வேகமா பின்னாடி வாசல்ல போயிட்டு அந்த கடைக்காரி கிட்ட அவங்க வழக்கம் போல இன்னைக்கும் கடை கேட்கிறாங்க. அப்ப அந்த கடைக்காரு கபீர் மனைவியை பார்த்து கேள்வி கேட்கிறாருங்க. போதும், நீ நிறைய சாமான் வாங்கிட்டு போயிட்டு இருக்க, இந்த ஜென்மம் பத்தாது, நீங்க வந்து கடனை அடைக்க கண்டிப்பா முடியாது உங்களால. ஏன்னா உங்களோட சக்திக்கு மீறி கடன் வந்து அதிகமா போய் இருக்குது, நீ எப்படி கொடுப்ப? இன்னைக்கு நான் கொடுக்கறது இல்லை, உனக்கு கடன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா கேக்குறாங்க, இன்னைக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா அவங்க எல்லாருமே பாவம் சாப்பிடாம போவாங்க. கபீர் வந்து சாப்பிடாம அனுப்பிட்டுமேன்ற வேதனை அவருக்கு இருக்கும், வேற வழி எனக்கு தெரியல, நீ இன்னைக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா இன்னைக்கு மட்டுமாவது நீ கொடு அப்படின்னு கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா அந்த கடைக்காரரு இதான் சமயம்னு, அந்த அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்களாங்க கபீரோட மனைவி. அப்போ இந்த இடத்துல ஓஷோ சொல்றாரு, கபீரோட மனைவி இல்லையா, அவர் அவ்வளவு பெரிய ஞானி, அவர் கூட இருந்த அந்த ஆற்றலே வந்து அந்த அம்மா எல்லா விஷயங்களையும் மாத்திருக்கும், அழகா இருக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்றாங்க. அப்போ இந்த அம்மா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ எனக்கு இன்னைக்கு சாமான கொடு, நான் போயிட்டு சமைச்சு கொடுக்கணும், எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கடைக்காரர் சொல்றாரு, அந்த அம்மா மேல வந்து அவருக்கு ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு இருந்துட்டே இருந்துச்சுங்க, இதுதான் தக்க சமயம், இதை வந்து நான் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு அந்த அம்மா கிட்ட கேட்பாருங்க. சரி உனக்கு இன்னொரு ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு இந்த கடனை நீ கொடுக்க தேவையில்லை, ஆனா அந்த கடனுக்கு பதிலா
நீ என்ன பண்ணணும்னா இன்னைக்கு சாயங்காலம் என் கூட வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாருங்க. அந்த அம்மா கொஞ்சம் கூட சலனம் இல்லாம, என்ன இன்னைக்கு நைட்டு என்ன உன் கூட இருக்கணுமா, இன்னைக்கு ராத்திரி ஓகே நான் வர்றேன், ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சு, அப்போ நான் என்ன சாயங்காலம் வரணும் அவ்வளவுதானே, சரி நீ இப்ப சாமானை கொடு, நான் எடுத்துட்டு போயிட்டு சமைச்சு கொடுத்துட்டு நான் சாயங்காலம் வரேன் அப்படின்னு சொல்லி சாமானை வாங்கிட்டு போய் தடையில சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுடுறாங்கங்க. சாயங்காலமும் வருதுங்க. சாயங்காலம் வந்தோடனே இந்த அம்மா ராத்திரி நேரம் அவங்கள்ட்ட இருக்கிற ட்ரெஸ்லயே நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு ரெடியாகி தயாராகி உட்காந்துருக்காங்கங்க. அப்ப கபீர் கேட்கிறாருங்க, என்னம்மா எங்கேயும் போக வேண்டிய வேலை இருக்கா, நீ வந்து தயாராகி உட்காந்துருக்கியே, மழை வேற சோன்னு அடிச்சு பெஞ்சிட்டு இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாருங்க. அப்போ நான் போகிற வேலை ஒண்ணு இருக்குங்க, உங்ககிட்ட என்ன மறைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. அன்புங்க, அதாவது உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல நம்ம கிட்ட ஒளிவு மறைவு இருக்காது இல்லையா. ஸோ அந்த அம்மாவும் உண்மையை சொல்லிட்டாங்கங்க. இந்த மாதிரி நீங்களும் வாக்கு கொடுத்துறீங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு, நம்ம கிட்டேயும் அதுக்கான ரேஷன் சாமான் இல்லை, நம்ம வந்து அவர்கிட்ட கடைக்காரர்கிட்ட கடன் ரொம்ப போய்கிட்டே இருக்கு, நான் இன்னைக்கும் கேட்கும்போது அவர் தர மறுத்துட்டாரு, சரி இன்னைக்காவது கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் இன்னைக்கு நீ என் கூட வந்துரு சரியா, உன்னோட கடன் எல்லாமே நான் வந்து முடிச்சுக்கிறேன், நீ எனக்கு எந்த கடனும் இல்லை, நீ இன்னைக்கு என் கூட வான்னு சொன்னாரு. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. அங்கதான் போகணும், மழை பெய்யுது, இனிமே உங்களுக்கு வந்து கவலை இல்லை, நீங்க 200 பேர் இல்லை 500 பேருனால தயக்கமே இல்லாம நீங்க வாக்கு கொடுக்கலாம், எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்க சாப்பாடு போடலாங்க, கடைக்கார் வந்து சாமான் கொடுப்பாருங்க அப்படின்னு அந்த வெகுளித்தனத்தை பாருங்க. அது மட்டும் இல்ல, கணவர் மேல உள்ள அன்பு, கணவரோட அந்த வார்த்தைகளை காப்பாற்றணும், கணவரோட மனசு நோகக்கூடாது அப்படின்னு இந்த அம்மா எடுத்த முடிவை பாருங்க. ஸோ அப்போ இவங்க இப்படி முடிவு எடுத்திருக்காங்களேன்னு கபீரும் வந்து கொஞ்சம் கூட சலனப்படலைங்க. இந்த அம்மா எடுத்த முடிவு மேல அவர் அவ்வளோ ஒரு மரியாதை வச்சு, சரி இப்போ என்ன அங்கே போகணுமா, சரி வா, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, நீ தனியாக போவேண்டா, ராத்திரி வேற ஆயிட்டு, நீ வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கொடையை விரிச்சு இந்த அம்மாவை ஒரு சொட்டு மழை கூட இந்த அம்மா மேல படாம, தான் நனைஞ்சாலும் பரவாயில்ல பொண்டாட்டி நனையாம கூட்டிட்டு அந்த கடைக்காரு வீட்டுக்கு போறாருங்க. போகும்போது வெளியில வாசல்ல சொல்றாரு, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வா, நான் இங்க வெளியில திண்ணையில உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கபீர் சொல்லி அனுப்புறாருங்க. அப்போ கதவை தட்டுற சத்தம் கேக்குது, அந்த கடைக்காரரும் வராரு. வந்துட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா அவர் என்ன நினைச்சாருன்னா, உலகத்துக்கே உபதேசம் கொடுத்துட்டு இருக்கிற அந்த கபீரோட மனைவி எப்படி நம்ம கிட்ட வர முடியும், அந்த அம்மா ஏதோ ஒரு போய் சொல்லி என் மதிய சாமானை வாங்கிட்டு போயிடுச்சு, அது எங்க வரப்போகுது அப்படின்னு அவரு பார்த்த உடனே அவருக்கு கை கால் ஓடலையாங்க. திடீர்னு வந்து நிக்கிறாங்க, கொஞ்சம் கூட சங்கோஜம் இல்லாம, கொஞ்சம் கூட சலனம் இல்லாம. அந்த அம்மா பார்வையில இருந்த அந்த வெகுளித்தனம் அந்த அம்மாவை பார்த்து கடைக்காரு கேக்குறாருங்க, நீங்க எப்படி வந்து இவ்வளவு மழை பெய்யுது, வரமாட்டேன்னு நினைச்சேன், இப்படி வந்திருக்க, எப்படி வந்த அப்படின்னு. நிறைய மழை பெய்ஞ்சது, என்னை வீட்டுக்காரு கபீர் தான் கூட்டிட்டு வந்தாரு, அவரு கூட நினைஞ்சாலும் பரவாயில்லன்னு எனக்கு கொடையை பிடிச்சிட்டு அவர் நினைஞ்சிட்டு வந்தாரு, அதான் உட்கார்ந்துருக்காரு பாரு, நீ என்ன பண்ணணுமோ சீக்கிரம் பண்ணு, ராத்திரி ஆயிடுச்சு, காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு திரும்ப நான் பஜனை எல்லாம் இருக்கு சரியா, மக்கள்லாம் வருவாங்க, அடுத்து அதுக்கெல்லாம் என்னை தயார் பண்ணணும், சீக்கிரம் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு என்னை வீடு நான் போகணும், என் வீட்டுக்காரர் வெயிட் பண்றாருன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அவங்களோட அந்த வெகுளித்தனம், அந்த இன்னசென்ஸ், அந்த அன்பு, கருணை, இதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் வந்து கண்டிப்பா யாராலையுமே முடியாது. அப்போ இத பார்த்த உடனே அந்த கடைக்காரருக்கு ஒன்னும் சொல்ல முடியாம அந்த அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு எழுந்துச்சு வேகமா ஓடி கபீர் காலில் விழுறாங்க. அப்போ கபீர் சொல்றாரு, எப்பா எழுந்திரி, ஏன் இந்த நேரம்லாம் நீ எதுக்கு ஆசீர்வாதம் வாங்க, நாளைக்கு எப்பயும் போல பஜனை எல்லாம் இருக்கு, நீ வரதுன்னா அங்க வந்துக்கோ, இப்போ நீ என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு சீக்கிரம் முடிச்சு விடு, நாங்க போகணும், நேரத்தோடய போகணும், நாளைக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ அந்த கடைக்காரர் வந்து மனம் திரும்பி கையெடுத்து கும்பிட்டு அவ்வளோ அழுது அவர் சொல்றாரு, போதும் போதும் ஐயா போதும், நீங்க எவ்வளவு பெரிய மகான், இந்த வந்து இவ்வளவு ஏழையா இருந்தாலுமே உங்க மனசு கடவுள் மாதிரிங்க, எப்படி வந்து இதுக்கு மேலேயும் எல்லாமே இருந்தும் நான் எவ்வளவு கீழ்த்தனமாகவும் எவ்வளவு சின்னவனாகவும் போயிட்டேன் அப்படின்றத நீங்க உணர்த்திட்டீங்க, திரும்ப திரும்ப இன்னும் வந்து என்னைய ரொம்ப கீழ்த்தனமா என்ற அளவுக்கு வேற எதுவும் வேண்டாங்க அப்படின்னு சொல்றாரு.
அப்போ வந்து கபீர் சொல்றாரு, யாரும் எங்க சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, யாரும் கீழ்த்தனமானவங்களும் கிடையாது, சரியா? அவர் சொல்றாருங்க, சத்தியம் என்பது ஒண்ணுதான். அது வந்து சத்தியம் அப்படின்றதுக்கு எந்த களங்கமும் இல்லை, இல்லையா? அதுக்கு எந்த நீதி அநீதியும் இல்லை. அது எப்பயுமே அழியாத ஒண்ணு. அந்த சத்தியத்தை யாராலையும் களங்கமும் ஆக்க முடியாது. அந்த சத்தியத்துக்கு யாராலையும் எதையுமே செய்ய முடியாது. அது வந்து சேத்துல இருக்கிற செந்தாமரை போல நம்ம எல்லாரோட பார்வையும் சரி, நம்ம எல்லாரோட விவகாரங்களும் சரி, எல்லாமே சேரு மாதிரி தான். ஆனா உண்மையான பரமாத்மா நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் தான் இந்த சேத்துல முளைச்ச செந்தாமரை அப்படின்னு சொல்லி கபீர் சொல்றாருங்க. ஸோ இங்க இந்த கதை முடியுது. அப்போ ஓஷோ சொல்றாரு, இது வந்து கபீரால மட்டும்தான் முடியும், யாராலையும் முடியாது. அப்போ அவரு உலகத்தை பார்த்த கோணமே வேற, அவரோட பார்வையே வித்தியாசமா இருந்தது. யதார்த்தமான மக்கள், ரொம்ப ஏழ்மையான மக்களா இருந்தாலுமே அவங்க மனசு ரொம்ப பெரிய மனசுன்னு சொல்லி ஓஷோ இந்த கதையை முடிக்கிறாருங்க. ரொம்ப அழகான கதை. இந்த மாதிரி வந்து சில பேர் இருக்குதான் செய்யறாங்க. கணவர் மனம் கோணக்கூடாது, கணவர் வாக்கு கொடுத்துருக்காரு, கணவர் வந்து இவ்வளவு பேருக்கு வந்தவங்க, வீட்டுக்கு வந்தவங்களை தானே வெறுங்கையோட அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடணுன்ற அந்த அவரோட நல்ல மனசு, நல்ல நோக்கம், அது மேல அவங்க மனைவி வச்சிருந்த ஒரு மதிப்பும் மரியாதையும், இந்த கஷ்டங்களையுமே வந்து மனைவி எடுத்த முடிவு மேல கபீர் வச்சிருந்த மதிப்பு மரியாதை, அவர் மனைவியை வந்து அவர் தப்பாவும் நினைக்கல. இந்த ஒரு செயலை வச்சு அவங்க மனைவியை அவர் தப்பாவும் எடை போடலை. இப்படியும் வந்து சில மனிதர்கள் இருக்காங்க. இதையும் தாண்டி சமயம் கிடைக்காதா, நம்ம வந்து நம்ம ஆசைப்படுறதை அடைஞ்சிடணும்னு கடைக்கார மாதிரியும் சில மனிதர்கள் இருக்காங்க. இப்போ இங்க நடக்கிறது எல்லாமே சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் தாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி நோக்கம் என்ன அப்படின்றது தான் பார்ப்பாங்க, இல்லையா? ஸோ இங்க கணவரோட நோக்கத்திலையும் எந்த தப்பும் இல்லை. கணவரோட அந்த இதை காப்பாற்றணுன்றதுனால மனைவியோட நோக்கமும் தப்பு இல்லை. இது வந்து எல்லாத்தையும் தாண்டி சத்தியம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு அப்படின்னு கபீர் சொல்றாருங்க. அந்த சத்தியத்தை வந்து உடலை வச்சோ இல்ல மனதை வச்சோ இட போட முடியாது. அந்த சத்தியம்ன்றது உடல் சம்பந்தப்பட்டது இல்லை. சத்தியம் அப்படின்றது மனம் சம்பந்தப்பட்டதும் இல்லை. சத்தியம் அப்படின்றது இது ரெண்டுக்குமே அப்பாற்பட்ட ஒண்ணு. அது நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் தன்மை, அந்த ஆத்மாவை உணர்ற, அந்த பரமாத்மாவை அடையிற அந்த தருணம். அப்படி இருக்கிறவங்க பார்வை வந்து எப்படி இருக்கும்னா, அவங்களோட பார்வையே வேற வித்தியாசமா இருக்குங்க. இது எல்லாமே தாண்டி அவங்க எதையுமே எடை போட மாட்டாங்க. இப்படித்தான் அவங்க ரெண்டா முதல்ல பிரிக்க மாட்டாங்க. இது வேற, அது வேற, சரி வேற, தப்பு வேற அப்படின்னு ரெண்டா, அதாவது அந்த டுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இருமையே இருக்காது அவங்க கிட்ட. எல்லாத்திலையுமே பரமாத்மாவை தான் பார்ப்பாங்க. அவங்களுக்குள்ள பார்க்குற அந்த கலையிலேயே வந்து கருணை அன்போட தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களோட நோக்கம் எதுவுமே வந்து தப்பாவே இருக்காது. இந்த கதையை கேட்டுமே நம்மள நிறைய பேர் வந்து கண்டிப்பா எடை போட்டிருப்போம், இல்லையா? ஸோ இந்த அம்மா பண்ணது தப்பு, இல்லை இந்த ஐயா பண்ணது தப்பு, இல்லை இந்த கடைக்காரன் பண்ணது தப்பு அப்படின்னு தவறு அப்படின்னு வந்து நம்ம யாரையாவது ஒருத்தவங்க சொல்லுவோம். ஏன்னா இது எல்லாமே சூழ்நிலை சந்தர்ப்பம் தான். யாரையுமே வந்து நம்ம வந்து எடை போட முடியாதுங்க. ஏன்னா ஓஷோ இன்னொரு கதை மூலமா அழகா சொல்லுவாரு, எடை போடுதல் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களை பத்தின ஒரு புக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த புக்கில் ஒரு பக்கம் கிழிஞ்சி காத்துல பறக்குது. அப்போ யாரோ ஒருத்தவங்க கையில கிடைக்குது. அப்போ கிடைக்கும் போதுமே அந்த ஒரு பேப்பர்லையுமே ஒரு சின்ன ஒரு பீஸா தான், துண்டா தான் வந்து அவங்க கிட்ட போகுது. அதுல அவங்கள பத்தின ஒரு 4 லைன் தான் எழுதியிருக்கு, 4 வார்த்தைகள் தான் எழுதியிருக்கு. அப்போ அந்த வார்த்தைகளை வச்சு அந்த மனுஷனோட வரலாறை எப்படி நம்மளால முடிவு பண்ண முடியும், இல்லையா? கண்டிப்பா முடியாது. அந்த 4 வார்த்தையை வச்சு அந்த மனுஷனோட வரலாறு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஒரு பக்கத்துல பாதி பேப்பர்ல ஒரு துண்டு பேப்பர் தான் அது. அதுக்கு முன்னாடியும் பல பக்கங்கள் இருக்கு, அதுக்கு பின்னாடியும் பல பக்கங்கள் இருக்கு அப்படின்னு ஓஷோ இன்னொரு கதையில அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ நம்மளும் அந்த மாதிரி தாங்க.
நம்ம பல்லாயிரம் வருஷமா பல லட்ச ஜென்மங்களா நம்மளோட மனம் செய்த வேலை தான் இது. அது தப்புன்னு சொல்ல வரல, பட் மனதோட வேலையே அதுதான். எப்பயுமே நம்மளை பார்க்கறத விட்டுட்டு நம்ம எப்பயுமே அடுத்தவங்களை பார்க்கறது தான் நம்மளோட மனம் முன்னால போகும். ஸோ நம்ம என்ன தப்பு செய்கிறோம், தப்பு சரின்றதை விட விட்டுருவோம். நம்ம என்ன செய்யறோன்றது நிறைய நேரங்கள் நமக்கே தெரியறது இல்லை. ஆனால் அது சரியா தப்பான்னு கூட நமக்கு தெரியறது இல்லை. ஆனால் நம்ம மற்றவர்களை ஈஸியாக குறை சொல்லுவோம். அவங்க செய்யறது தப்பு, அவங்க இப்படி, அவங்க அப்படி, அவங்களோட கேரக்டர் இப்படி, அவங்க இதை செஞ்சாங்க, அதை பாடு அப்படின்னு கேலி செய்யறதும் கிண்டல் செய்யறதும், அவங்கள கஷ்டப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதும் இல்லை மற்றவங்களை நோகடிக்கிறதும், நம்ம செய்யறது தான் சரி அப்படின்ற அந்த அகங்காரத்தில் நம்ம நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் அது நம்மளோட அறியாமை தான். நம்ம என்ன பண்றோன்றதே நம்மளுக்கே தெரியறது இல்லை. அப்போ இந்த கதை ரொம்ப அழகான கதைங்க. இத கபீர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்தியம் அப்படின்றது உடம்பு சம்பந்தப்பட்டது இல்லை, மனம் சம்பந்தப்பட்டது இல்லை. இது ரெண்டுக்குமே அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அந்த சத்தியத்தை எந்த களங்கமும் கிடையாது, அது யாரும் களங்கப்படுத்தவும் முடியாது. அதுக்கு எந்த நீதி அநீதியுமே கிடையாது. சத்தியம் அப்படின்றது சத்தியம் மட்டும்தான், சரியா அப்படின்னு சொல்லி கபீர் இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாருங்க. யார் எப்படியோ, ஆனா சத்தியம் அப்படின்றது ஒண்ணுதான், அது யாராலையுமே தடுக்க முடியாது. இப்போ இது எல்லாமே வெளியில இருக்கிற நம்ம எல்லா விஷயங்களும், குளத்துல சேறுகள் இருந்தாலும் சேத்துலயே முளைக்கிற தாமரையா இருந்தாலும் அது என்னைக்குமே அதோட மதிப்பு தனிங்க. சேருன்றதுனால தாமரை அந்த இடத்துல மலராம இருக்க போறது இல்லை. தாமரைக்கு உள்ள மதிப்பு என்னைக்குமே உண்டு. ஆனா நம்ம பார்க்குற விதம் தாங்க இருக்கு. அந்த சேரை பார்த்தா நம்ம தாமரையை பார்க்க முடியாது, அந்த தாமரையை பார்த்தா அது சேருதானே அப்படின்னு அந்த சேருகளை நம்ம விளக்கிடலாம். ஸோ நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம எடுத்துட்டு நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத நம்ம வாழணும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி.